ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி பேக் டு பேக் அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. கொடைக்கானல் போனதுலேருந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் முன்னாடிலாம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து. ஏன்னா நமக்கு நிறைய அப்டேட்ஸ் ஒரே நாளில் கிடைக்காது இல்லையா? ஸோ கொடைக்கானலில் நேற்றுக்கே அந்த போட்டிங், அப்புறம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸை கொடுத்துச்சு நம்ம வீக்காவோடைய அப்டேட். அதை தொடர்ந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஏடிஸ் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஹவுஸ்ல இருந்து கொஞ்சம் பிளர் பண்ண மாதிரி மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்னு போட்டிருக்காங்க. நைட் ஷூட் 11 மணிக்கு நைட் ஷூட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஹாப்பியாக அங்கே வந்து செலிப்ரேஷன் ஏதாவது நடக்குதா, சடனாக இருக்காது பர்த்டே மாதிரி ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறாங்களா? அதர்வைஸ் யாரோ ஒரு கமெண்ட் பார்த்தா யமுனாவுக்கு 1 வருஷமாக்கியும் இன்னும் தாலி பெருக்கி போடல இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் அங்கே வச்சு பண்ணுற மாதிரி காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஜோடியாக போயிருக்காங்க. ஸோ மேபி அப்படி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த டீம் மறந்து எப்படி நம்ம ராகினியா அவங்களுக்கு வந்து பண்ணாங்க இல்லையா, தாலி பெருக்கு ஃபங்க்ஷன் பண்ணாமே அவங்க வந்து தாலி சடனாக வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிடுறாங்களான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க வீடு வந்து கலர்ஃபுல்லாக அந்த லைட் செட்டிங்லாம் போட்டிருக்கு. எப்பவுமே அந்த வீடு அப்படிதான் இருக்கும். பட் நைட் ஷூட் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஸ்பெஷல் அக்கேஷனா இருக்குமோ அப்படின்னு ஒரு குட்டி ஃபீல் இருக்கு. என்னதான் நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக புதுசாக ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க. ரொம்ப நெகட்டிவாக இருக்க கமெண்ட்ஸ் நீங்கள் இக்னோர் எல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு என்ன கமெண்ட் அப்படின்றத, யாருடைய ஐடி அப்படின்றத முன்னாடியே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அதாவது நான் நியூவாக வீடியோ போடுறதுல நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதை செக் பண்ணி பிளாக் பண்ணுறேன். பிகாஸ் என்னால் எல்லா ஐடியுமே போயிட்டு யார் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்கன்றதை செக் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைக்கே நான் 3 கமெண்ட் கிட்ட ஒரே ஐடியா பிளாக் பண்ணுறேன். மீண்டும் வந்து அந்த ஐடியா எடுத்துகிட்டு வராங்க புதுசாக கிரியேட் பண்ணி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம கமெண்ட் பாக்ஸ் பாசிட்டிவிட்டியோட தான் இருக்கணும். ஏன்னா எனக்குமே அந்த பாசிட்டிவ் தான் பிடிக்கும். மற்றபடி நெகட்டிவ் இருந்தால் நானே பிளாக் பண்ணிடுவேன். சப்போஸ் நான் நோட்டீஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் வந்து அதை பிளாக் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.